ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله நம்மளுடன் மேலாக நேசிக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்களின் சொற்செய அங்கீகாரத்தை தன்னாகியங்களோடு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சகாபாக்கள் சஹாபி பெருமக்கள் மீதும் உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிமான மக்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று மனத்திற்கான கூறினார்கள் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் அடியார்களே, சகோதரர்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஏராளமான அருள்கொடைகளை இறைவன் வழங்கியிருக்கிறான். இறைவன் வழங்கிய அருள்கொடைகளை நாம் என்ன நினைத்தால் ஒருபோதும் எண்ணிவிட முடியாது என்று தன் திருமறை குர்ஆனில் இறைவன் நம்மிடத்தில் பேசினார். இறைவன் கொடுத்த அருள்கொடைகளை பெற்றுக்கொண்டு உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் இறைவனுக்காக எந்த செயலை செய்திருப்பார் என்று அல்லாஹ் திருமறையில் கேட்கிறார். அல்லாஹ் திருக்குர்ஆனில் பேசுகிறது, மனிதர்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் மறுமைக்காக செலுத்த வேண்டிய பங்கு ஒன்று இருக்கிறது. மறுமைக்காக செலுத்த வேண்டிய பங்கை ஒருபோதும் நீங்கள் மறந்து விடாத மனிதா என்று இறைவன் திருமறை குர்ஆனில் பேசினார். இன்றைக்கு உலகத்தில் வாழக்கூடிய நாம் மறுமைக்காக ஏதோ ஒரு பங்கை செலுத்த வேண்டும். என்ன பங்கை செலுத்திருக்கிறோம் என்று நம்மை நாங்கள் உள்ளத்தில் கேள்வி எழுப்ப வேண்டும். இறைவன் கொடுத்த அடிப்படைகளை பெற்றுக்கொண்டு உலகத்தில் வாழக்கூடிய நாம் இறைவன் சொன்ன அடிப்படையில், இறைவன் கட்டளையிட்ட அடிப்படையில் மறுமைக்காக நாம் நம்முடைய பங்களிப்பை செலுத்திருக்கிறோமா? அல்லாஹ் கேட்கிறார், நீ ஏதாவது ஒரு பங்களிப்பு செலுத்துவப்பா, நீ என்ன பங்களிப்பை செலுத்திருக்கிறார் என்று இறைவன் கேட்கிறார். அதற்கு அடுத்த வசனத்தில் இறைவன் பேசும்போது இறைவன் உங்களுக்கு உதவி செய்தது போல் நீங்கள் இறைவனுக்கு உதவி செய்யுங்கள். அல்லாஹ் பேசக்கூடிய வசனம். அல்லாஹ் உனக்கு உதவி செய்தாங்க. எது மாதிரியான உதவி? உலகத்தில் நான் வாழ்வதற்காக, சந்தோஷமாக வாழ்வதற்காக அத்துணை தேவைகளும் இறைவன் நம்மிடத்தில் பூர்த்தி செய்திருக்கிறார். பார்ப்பதற்கு கண்ணை வழங்கியிருக்கிறார், இது இறைவனுடைய உதவி. பேசுவதற்கு நாவை வழங்கியிருக்கிறார், இறைவனுடைய உதவி. உடல் உறுப்புகள், ஊட்டி வைப்புகள், வியாபாரங்கள், அந்த வியாபாரத்தின் மூலியமாக பொருளாதாரத்தை சம்பாதிக்கக்கூடிய உதவி, இதெல்லாம் இறைவனுடைய உதவி. இப்படியே நாம் கணக்கு எடுத்துக் கொண்டு போகலாம். என் வாழ்க்கையில் இறைவன் எவ்வளவு உதவி செய்திருக்கிறார் என்ற கணக்கு எடுக்க ஆரம்பித்தால் அதை எண்ணிவிட முடியாது. அவ்வளவு அருள்களை, அவ்வளவு உதவிகளை அல்லாஹ் நமக்கு மத்தியில் செய்திருக்கிறார். இது அல்லாஹ் முதல்ல சொல்லிட்டு, இறைவன் உனக்கு உதவி செய்தாங்க, இறைவன் உனக்கு உதவி செய்தது போல் நீ இறைவனுக்கு உதவி செய். இறைவனுக்கு நாம் எப்படி உதவி செய்ய முடியும்? அல்லாஹ் எதை சொல்ல வருகிறான்? நாம் இறைவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் இறைவனுடைய பாதையில் நம்மால் இயன்ற தியாகத்தை செய்ய வேண்டும். இயன்ற செயல்பாடுகளை இந்த மார்க்கத்திற்காக என் பங்களிப்பை நாம் கொடுக்க வேண்டும். இந்த மார்க்கத்திற்காக சில பங்களிப்பு நாம் செய்தால் அது இறைவனுடைய பாதையில் தியாகம், அது இறைவனுக்கு நாம் செய்யக்கூடிய உதவி. அல்லாஹ் திருமறையில் பேசக்கூடிய மிகவும் அழகான வாசகம் இறைவன் நமக்கு பாடம் நடத்துகிறான். அப்படியே உள்ளத்தை தொட்டு நம்மை நாளே கேட்டு மறுமைக்காக ஏதாவது பங்களிப்பை செலுத்திருக்கிறோமா? இறைவன் எனக்கு உதவி செய்ததை போல் நாம் இறைவனுக்கு உதவி செய்திருக்கிறோமா? இந்த மார்க்கத்தில் எனக்கான பங்களிப்பை நான் செய்திருக்கிறதா என்று நம்மை நாம் கேள்வி கேட்க வேண்டும்.
இவ்வளவு உதாரணமாக இருக்கிறோம். அல்லாஹ் ஏராளமான உதவிகள் எண்ணிவிட முடியாது. அதை பெற்றுக் கொண்ட அலட்சியமான இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. ஆனால் உடல் குறைபாடோடு சில நபர்களை இறைவன் படைத்தார். ஊனமான சில நபர்களை இறைவன் படைத்தார். ஊனமாக படைக்கப்பட்ட அந்த நபர்கள் இறைவனுக்காக நான் உதவி செய்ய வேண்டும், இந்த மார்க்கத்தில் என் பங்களிப்பு இருக்க வேண்டும் என்பதற்காக ஏராளமான தியாகத்தை செய்திருக்கிறார்கள். நமக்கு முன்னால் வாழ்ந்த நம்பிக்கை கொண்டு மனிதர்கள் நபித்தோழர்கள். இறைவன் உதாரணமாக உடல் அமைப்பை கொடுத்தும் மார்க்கத்தில் என் பங்களிப்பை செலுத்தாமல் அலட்சியமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குறைபாடோடு மூலமாக படைத்த எத்தனையோ தோழர்கள் மார்க்கத்தில் தன்னுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்பதற்காக நவீனத்தில் கேட்கக்கூடிய கேள்விகள் மெய் சிலிர்க்க வைத்தது. நேற்று தினம் ஜும்மாவுல முஹாஜிரின் அம்ர் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறுவனுடைய வரலாறு பார்த்தோம். பத்ர் யுத்தத்தில் அபூஜஹலை கொன்ற சிறுவர். அபூஜஹலை கொன்ற பிறகு அபூஜஹலுடைய மகன் இக்ரிமா இந்த சிறுவரை வேறு வீசிய வேண்டும் என்ற நோக்கத்தில் பின்னாலே வந்து அவருடைய கையை வெட்டி விடுகிறார். கையை வெட்டப்பட்ட அந்த கையை தொங்கிக்கிட்டு வரைக்கும் வலித்தான் அப்படிங்கிட்ட ஒரு கட்டத்தின் மேல் அதே போர்க்களத்தி அவருடைய கையை அவர் இடிந்து எரிந்து அந்த போர்க்களத்தை கொடுக்கிறார். மகன் சிறுவன் பதில் களத்துல இது போன்ற காரியத்தை செஞ்சார்கள். இவருடைய தந்தை அம்மன் அம்மன் என்று சொல்லக்கூடிய வாளுடைய தந்தை அந்த நபித்தோழர் உஹதுடைய களத்தில் கலந்து கொள்கிறார். அந்த உலகுடைய களத்திற்கு முன்பாக நபிகளார் கிட்ட சில கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்டாங்க? அல்லாஹ்வின் தூதரே, இதோ இந்த உலகத்தரம் நடைபெற போகிறது. இந்த உலக களத்தில் நான் கலந்து கொண்டு இவர் யார் தெரியுமா? அல்ல இவர் எப்படி பிழைச்சிருக்காங்க தெரியுமா? இந்த நபி தோழருடைய கால் ஒரு கால் சரியில்லாத கால் மூலமாக படைக்கப்பட்டது. ஒரு காலாக இவ்வாறு நடக்க முடியும், மறுகால் செயல் கிடையாது. ஊனமாக படைக்கப்பட்டிருக்கிறார். இதற்கு போர் கடமையும் கிடையாது. போர் கடமை இல்லாத நேரத்தில் கூட அல்லாஹ்வின் தூதரிடம் சென்று அல்லாஹ்வின் தூதரே, இந்த மார்க்கத்தில் எனக்கான பங்களிப்பை கொடுக்க வேண்டும், இறைவனுக்கு நான் உதவி செய்ய வேண்டும், என் காலுக்கு சரியில்லை, இந்த போர்க்களத்தில் கலந்து கொண்டு இதே போர்க்களத்தில் நான் மரணத்தை கழுவிவிட்டால் மறுமையிலாவது சொல்லியாவது என் 2 கால்கள் நல்லாக்குமா? கிட்ட கேட்கிற கேள்வியை பாரு. உலகத்தில் எனக்கு ஒரு கால் இல்லதா, நொல்லிக்கானதா? ஆனா இந்த களத்தில் கலந்து கொண்டு என் பங்களிப்பை செலுத்தினால் மறுமையில் சுவனத்தில் 2 கால்களை இறைவன் கொடுப்பாரா? கிட்ட கேட்கிறான். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், சொல்லிட்டாங்க. சும்மா பேச்சுக்கு கேட்கல, நபிகளாரிடத்தில் இதை கேட்டுவிட்டு நபிகளாரிடத்தில் இருந்து ஒரு உறுதிமொழியை வாங்கிட்டு அதே போர்க்களத்தில் இவர் கலந்து கொள்கிறார். உங்களுடைய யுத்தகலம் உங்களுடைய களத்தில் கலந்து கொள்கிறார். அவரால் முடிந்த பங்களிப்பை செலுத்துகிறார். அவரால் முடிந்த தியாகத்தை செய்கிறார். ஒரு கட்டத்தில் இவர் மரணத்தில் தெரிவித்தார். ரசூலுல்லாஹ்வுடைய உடலை பார்க்கிறார். உடலை பார்த்துவிட்டு சுற்றி இருக்கக்கூடிய மற்ற தோழர்களை அழைக்கிறார்கள். மற்ற தோழர்களை அழைத்து அம்ரையை பற்றி ஒரு முன்னெடுப்பு அதிகளாக பொதுமக்களுக்கு மத்தியில சொல்றாங்க. இதோ நபர் யாரு தெரியுமா? இவர்தான் அம்ரு. இந்த அம்ரு என்று சொல்லக்கூடிய இந்த நபித்தோழர் போர்க்களத்திற்கு முன்பாக ஒரு கால் சரியில்லாத நிலையில் என்னை வந்து பார்த்தால், இந்த களத்தில் கலந்து கொண்டு மரணத்தை கழுவினார், இவருக்கு என்ன கிடைக்கும்? சூழத்தில் நல்ல நல்ல நிலையில் இவரால் நடமாட முடியுமா என்று கேட்டால் நான் ஆம் என்று சொன்னேன். நடந்த சம்பவத்தை முதல்ல சொல்லிட்டு அதனுடைய இறுதியாக சொன்னார்கள், இதோ அமல் இந்த நபி தோழர், இந்த தோழர் மறுமையில் சுவனத்தில் 2 கால்கள் சரியாக்கப்பட்ட நிலையில் சுவனத்தில் நடமாடி கொண்டிருப்பதை என் கண்ணால் நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். சென்றார். அவர் கேட்டாமா, இந்த உலகத்தில் ஒரு கால் இல்லை,
என் மார்க்கத்தில் இந்த பங்களிப்பை செலுத்தினால் மறுமையில சுவனத்திற்காக இருக்குமா ஆமான்னு சொன்னாங்க. அதே போன்ற அந்த களத்தில் மரணத்தை தழுவினால் வீணாக்கப்பட்டார். நபியினால் வர்ணித்து சொன்னார்கள், இந்த நபியோட அமல் சுவனத்தில் 2 கால்கள் சரியாக்கப்பட்ட நிலையில் நிம்மதியாக சுவனத்தில் நடமாடிக் கொண்டிருப்பதை என் கண்கால் நான் பார்க்கிறேன் என்று எடுத்து காட்டுகிறார். கொஞ்சம் சிந்திச்சுப்பார். திராமத்திரமான உடல் அமைப்பு இருந்த போதிலும் நாம் என்ன பங்களிப்பை செலுத்திருக்கிறோம்? ஊனமாக படைக்கப்பட்டவர் போர்க்களம் கடமை கிடையாது, அல்லாஹ் கேள்வியும் கேட்க மாட்டார். அப்படி இருந்த போதும் இஸ்லாத்தில் என் பங்களிப்பு இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் அனுமதியும் பெற்று அதோடு விட்டு விடாமல் அந்த போர்க்களத்தில் கலந்து கொண்டு மரணத்தை தழுவினாரே, இதுதான் பங்களிப்பு. இதுதான் இறைவனுக்கு நாம் செய்யக்கூடிய உதவி. இறைவனுக்கு உதவி செய்யணும்னா நேரத்தை இறைவனுக்கு உதவி செய்வது அர்த்தம் கிடையாது. இந்த மார்க்கத்திற்காக நாம் இறைவனுக்கு உதவி செய்வது. இதைதான் அல்லாஹ் நமக்கு பாடம் நடத்துகிறார். இப்படிப்பட்ட நபர்களை தான் இறைவன் நேசிக்கிறார். இதை உள்ளத்தில் ஆழமாக பதிவித்துக் கொண்டு இது போன்ற செயல்களில் நம்மால் முடிந்த அளவை நாம் பங்களிப்பை செலுத்த வேண்டும். நம்மால் முடிந்த அளவு இஸ்லாமிய மார்க்கத்திற்காக நேரங்களை ஒதுக்குகிறோமே, அதுவும் தியாகம் தான். சில மணி துணிகளை ஒதுக்கி வைத்துவிட்டு நபரிடத்தில் மார்க்கத்தை எடுத்து சொல்வது, திருக்குறானை பரட்டி பார்த்து ஓதுவது, திக்கு செய்வது, அல்லாஹ்வை நினைவுபடுத்துவது, பிரார்த்தனை செய்வது, பாவமன்னிப்பு தேடுவது, இதெல்லாம் எனக்குடைய பார்வையில் தியாகம் தான். நாம் செலுத்தக்கூடிய பங்களிப்பு தான். இதை இல்லத்தில் ஆழமாக பதிவு வைத்துக் கொள்வார். உடல் குறைபாடு இருந்த போதிலும் இஸ்லாத்திற்காக பங்களிப்பை செலுத்த வேண்டும் என்பதற்காக அந்த நபியோடு எப்படி வாழ்ந்தால் விராத்திரமாக இருந்து நாம் இஸ்லாத்தில் நம்முடைய பங்களிப்பை எப்படி செலுத்துகிறோம் என்று அவரோடு ஒப்பிட்டு பார்த்து நம்மை நாமே மாற்றிக்கொண்டு நம்ம முடிந்த அளவு இந்த மார்க்கத்திற்கான பங்களிப்பை செலுத்துவோம். அல்லாஹ் நமக்கு உதவி செய்தது போல் இந்த மார்க்கத்திற்காக இறைவனுக்கு நாம் உதவி செய்வோம். இதன் மூலமாக நாளை வறுமையில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஏற்படுத்துவாராக என்று பிரார்த்தனை செய்து என்பதோடு செய்கிறேன்.